அவனே விளைங்கிற என்ன சொன்னா வந்துட்டேன் அவனே முன்ன பார்த்து முன்ன அன்பார்ந்த சகோதரர்களே, திருச்சியில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் வந்து மிகப்பெரிய அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தி இருக்கு. திருநங்கையாக இருக்கக்கூடிய ஒருத்தவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா, பஸ்ல காசு கேட்டு வராங்க. அப்ப காசு தர மறுத்த காரணத்தினால ஒரு இஸ்லாமிய பெண்ணை என்ன செய்யறாங்கன்னாக்கா தாக்குறாங்க. இஸ்லாமிய பெண்ணுங்கிறதுக்காக இந்த தாக்குதல் வந்து நடத்தப்படல. பொதுவாக இந்த திருநங்கைகளுடைய இந்த நடைமுறைகளை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, போற இடங்களை வந்து பணத்தை வந்து கேட்கறது, கட்டாயப்படுத்துறது, தராதவங்களை திட்டுறது, அசிங்கமா பேசுறது. கடந்த வருஷம் கூட ஒரு சம்பவம் நடந்துச்சு. பணம் தராத ஒருத்தரை வந்து ஓடுற ட்ரெயின்ல இருந்து தள்ளி விட்டாங்க அப்படிங்கிற பிரச்சனைகள்லாம் வந்து நடந்திருக்கு. ஹோட்டலுக்கு போவாங்க, அங்க காசு தரல அப்படின்னு சொன்னாக்கா அந்த உணவுப் பொருளை வந்து அள்ளி வீசிடுவாங்க. அதே மாதிரி பணம் தராதவங்க வந்து சாபம் விடுறது, பர்ஸுக்குள்ள வந்து கையை விட்டு பணத்தை எடுக்க ரோட்ல தூக்கி எறிகிறது, ஆடைகளை வந்து அவிழ்த்து ஆபாசமாக வந்து பேசுறது. இது மாதிரியான தொடர் சம்பவங்கள் இந்த திருநங்கைகள் வந்து வரம்பு மீறி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கக்கூடிய காட்சியை நம்ம வந்து பரவலா வந்து பார்க்கிறோம். இவர்களை பார்க்கும் போதே பொதுமக்களுக்கு வந்து ஒரு அச்சமான ஒரு நிலை வந்து இருக்குது. நார்மலா பிற மனிதர்களை பார்க்கும் போது ஏற்படக்கூடிய ஒரு நல்லுணர்வு இவர்களை பார்த்தா வரது கிடையாது. அவங்களுக்கு வந்து உடல் ரீதியான ஒரு கோளாறு இருக்கு, அவங்க வந்து அது சரி செய்யப்படணும் அப்படின்ற ஒரு கோணத்துல அவர்கள் மீது இறக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு அம்சம் ஒன்று இருந்தாலும் கூட, ஆனா அதுல பலருடைய செயல்பாடுகள் வந்து ஒரு வெறுப்புக்குரியதாகவும் அச்சுறுத்தக்கூடிய வகையிலும் வந்து இருக்கிறது வந்து ஒரு கவலைக்கிடமான ஒரு விஷயமாக வந்து இருக்குது. இதனால வந்து சுதந்திரமாக வந்து நடமாடக்கூடிய ஒரு சூழல் வந்து இன்னைக்கு இல்லாத நிலை மாறி இருக்கு. பேருந்துக்குள்ள வராங்க, ஒரு 50 பேர் இருக்கக்கூடிய அந்த பேருந்துக்குள்ள ஒரு பெண்ணை வந்து திருநங்கை வந்து தாக்குறாங்க. அதுக்கு யாருமே கூட இருக்கக்கூடிய யாரும் தடுக்க கூட இல்லை. ஏன்னா அவ்வளவு பயம். அந்த பயத்துல வந்து தடுக்காம வந்து எல்லாரும் வேடிக்கை பார்க்கக்கூடிய காட்சியை நாம வந்து பாக்குறோம். இது சம்பந்தமாக புகார் அளிக்கப்பட்டு 4 பிரிவுகள்ல வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு இப்ப தேடிட்டு இருக்காங்க. அவங்க தலைமறைவாக இருக்கிறாங்கன்ற செய்தி வந்து வந்திருக்கு. அமைந்திருக்கக்கூடிய இந்த தாவேக அரசு இது போன்ற நிகழ்வுகளுக்கு உடனடியாக கடும் நடவடிக்கை எடுத்து, குறிப்பாக இந்த திருநங்கைகள் பொதுவுல வந்து அட்டுழியம் செய்யக்கூடிய, அராஜகம் செய்யக்கூடிய இந்த நிகழ்வுகளுக்கு உரிய ஒரு முடிவு வந்து கட்டணும். சிரமத்துக்கு பிச்சை கேட்கறாங்க, அவங்க வைத்த வந்து பிச்சை எடுத்துதான் கழுவக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அப்படின்னா அது வேற விஷயம். கொடுத்தா வாங்கிக்கணும், கொடுக்கல அப்படின்னு சொன்னாக்க அவங்க நாகரிகமான முறையில வந்து கடந்து போயிடணும். நம்ம அந்த வாழ்வியலுக்குள்ள நாம வந்து தலையிட வந்து விரும்பல. பட் ஆனா அதே நேரத்துல வந்து கட்டாயப்படுத்தி அவங்க வந்து துன்புறுத்துவதை ஒரு காலம் வந்து நாம வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கறத வந்து புரிந்து கொண்டு, இதுல 2 மெசேஜை வந்து நாம வந்து பார்க்கணும். ஒண்ணு, ஆளுகின்ற அரசுக்கு நாம ஒரு செய்தியை வந்து சொல்றோம், இது ஒரு சட்ட வடிவமா கூட கொண்டு வந்து இவர்கள் மீது இத்தகைய ஒரு அராஜக போக்கை கையாளக்கூடியவர்கள் மீது கடும் நடவடிக்கை வந்து எடுக்கணும் அப்படிங்கிறதையும், 2வது ஒரு தாக்குதல் நடக்குது, அது யாராக இருந்தாலும் மதங்களை கடந்து அதுல வந்து உடனடியாக என்ன செய்யணும்னாக்கா கைகோர்த்து ஒரு பாதுகாக்கக்கூடிய வேலைகளை வந்து நம்ம அனைவரும் செய்யணும். இது ஜாதி மதங்களை கடந்து இந்த கோரிக்கைகளை நாம வந்து சமூகத்துக்கு வந்து வைக்கிறோம். ஏன்னா அந்த பெண் வந்து தன்னந்தனியாக அந்த இடத்துல வந்து போராடி இருக்காங்க. திருநங்கையோட உடல் வலிமையையும் அந்த பெண்ணுடைய வலிமையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது உண்மையிலேயே ஒரு பறந்துகிட்ட மாட்டிக்கிட்ட கோழி குஞ்சு எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் நமக்கு அந்த இடத்துல வந்து ஏற்பட்டது. 50 பேர் இருந்தும் இந்த தாக்குதல் நடந்திருப்பது வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள முடியல. அதனால ஒரு பிரச்சனையான நேரங்கள்ல பாதிக்கப்பட்ட ஒரு பக்கம் நின்று நாம் குரல் கொடுப்பது அப்படிங்கிறது தான் அந்த மனித சமுதாயத்துக்கும் மனித நேயத்துக்கும் ஏற்றதாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த சந்தர்ப்பத்தில் நாம சொல்லி முடித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.